இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. தவக்காலத்தில் வரக்கூடிய இரண்டாவது பெருவிழா. இந்த பெருவிழா தொடக்க காலங்களில், அதாவது 4, 5 இந்த நூற்றாண்டுகளில் ஆண்டவரின் திருவருகை அறிவிப்பு என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 7வது நூற்றாண்டிலிருந்து மங்கள வார்த்தை திருநாள் என்று அழைக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் காலத்திலே இந்த திருநாள், இந்த திருவிழா பெருவிழாவாக உயர்த்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இது தவக்காலத்தில் வந்தாலும் கூட பெருவிழாவாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளுக்குரிய மறைவுரை சிந்தனைகளை அவரன்பில் பணியாற்ற என்னும் யூடியூப் சேனலிலே நான் போடுவது வழக்கம். அப்படி நேற்றைய நாளிலே இன்றைய நாளுக்கான மறைவுரை குறிப்புகளை நான் போட்டபோது அதிலே கமெண்டில் ஒரு சகோதரர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்: பிரிவினை சபையாருக்கு தலையாய் எதிரி கபிரியேல் தூதர். எதற்காக அவர் இந்த வார்த்தையை போட்டிருந்தார் என்று சிந்திக்கின்ற போது, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கடவுளின் தூதர் கபிரியேல் தூதரால் அன்னை மரியா வாழ்த்து பெற்றார். அந்த வாழ்த்து செய்தியை நாமும் ஏற்று ஜெபமாலை ஜெபிக்கின்ற போது அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாவை அருள் நிறைந்தவராக ஏற்றுக்கொள்ள பிரிவினை சபை சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எனவே அந்த வார்த்தையை அவர் அதில் பதிவிட்டிருந்தார். இந்த அன்னை மரியா குறித்த இந்த திருவிழா, கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழா அல்லது மங்கள வார்த்தை பெருநாள், இதை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது அன்னை மரியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 2. முதலாவது, தான் கடவுளின் தாயாக மாறப்போகிறோம் என்ற ஆணவமோ அகங்காரமோ அன்னை மரியாவிடம் இல்லை. அவர் அந்த இடத்திலே நான் கடவுளின் திருவுளத்தை ஏற்று நடக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார். இதன் வழியாக அன்னை மரியா எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டாரோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தால், எவ்வளவுதான் பெரிய நபர்களாக இருந்தால், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும், இது என்னால் இயலவில்லை, கடவுளுடைய அருளாலே இது நிகழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி நம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனநிலை தேவை. 2வது, நான் கடவுளின் தாயாக மாறியிருக்கிறேன், எனவே எல்லோரும் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற மனநிலை அன்னை மரியாவிடம் இல்லை. அன்னை மரியா தன்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் விரைந்து சென்று அவருக்கு பணிவிடை செய்கிறான்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடிய நிலையை கண்டு மற்ற மனிதர் நமக்கு பணிந்திருக்க வேண்டும், பணிவிடை புரிய வேண்டும் என்பது அல்ல. நாம் நம்முடைய செயல்களால் மற்ற மனிதருக்கு நம்மால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்பதை அன்னை மரியா நமக்கு கற்றுத்தருகிறார். கடவுள் வடிவில் விளங்கியவர் மனிதராக அவதரிப்பதனுடைய அடையாளமாக இந்த செய்தி அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர் தொடக்கத்தில் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொண்டார். சந்தேகங்கள் தெளிவு பெற்ற பிறகு நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இறைவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்து இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த அனைவரும் முயல்வோம். அனைவரும் எழுந்து